ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். சபரிமலைக்கு 48 நாட்கள் விரதம் இருந்து போகணும். அது இல்லாத பிரம்மச்சரிய விரதத்தோடு போகணும். அப்படி நம்ம போகும்போது கோவிலுக்கு இருமுடி அப்படிங்கிற அந்த பையில் நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த மலை எவ்வளவு கடினமானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ கடினமான மலைக்கு நாம் நம்மளுடைய குடும்பங்களை விட்டுட்டு நம்ம ஐயப்பனை பார்க்க போகும்போது அந்த இருமுடி கட்டிட்டு போகிறதுக்கு முன்னால் அவங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு கல் வச்சு அந்த கல்லுக்கு பொட்டெல்லாம் வைப்பாங்க. பொட்டெல்லாம் வச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அங்கே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போவாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, நான் ஐயப்பனை பார்த்துட்டு வரேன், நான் ஐயப்பனை பார்த்துட்டு வர வரைக்கும் நீ தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமியை துணைக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சபரிமலையில் இருக்கிற ஐயனை பார்க்கறதுக்காக போகிறோம். சபரிமலைக்கு யார் யார் பயணம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த கருப்பசாமி காவல் இருந்து காப்பாற்றுவார். இப்போ அம்மை போட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த வீட்டில் வேப்பந்தலை சொருவி இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளார் வெளியாட்கள் யாரும் போக மாட்டாங்க. அதே மாதிரியே சபரிமலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வீட்டில் எந்த விதமான கெட்ட செய்திகளும் சொல்ல மாட்டாங்க. தீட்டு இருக்கிறவங்க யாரும் உள்ளே போக மாட்டாங்க. அடுத்த வீட்டுக்காரங்க யாரும் உள்ளே போக மாட்டாங்க. அவ்வளோ பயபக்தியாக அந்த ஐயப்பனுக்கு மரியாதை, அந்த கல்லை பார்த்தாவே ஐயப்பனை பார்த்த மாதிரி ஒரு மரியாதை வருது அப்படின்னாக்கா அப்போ அந்த ஐயப்பனை பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ மரியாதை வரணும், எவ்வளோ பாசம் வரணும். அந்த பாசத்தோடு நாம் போய் ஐயப்பனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய குடும்பத்தை கருப்பண்ண சுவாமி பார்த்துக்குவார். சரி, இப்போ கருப்பண்ண சுவாமிக்காக ஒரு பாடல் ட்ராவல் வித் சுகியில் வருது. கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.